ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கவர் பண்ண போறோம். அட்டல் பென்ஷன் யோஜனா இல்லைன்னா என்பிஎஸ் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம ரீசெண்டா போட்டிருந்தோம். இன்னும் நீங்க பாக்கலன்னா நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் பாருங்க. ரெண்டுமே ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான். இப்போ நம்ம இருக்கிற வயசுல நம்மளால ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். ஆனா அபவ் 60 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். ஸோ இப்பவே சிறுக சிறுக சேமிச்சுட்டு வர்றதுனால நம்மளுக்கு ஆஃப்டர் 16 அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும். நீங்க இன்னும் அட்டல் பென்ஷன் யோஜனா என்ன அப்படின்னு தெரியலன்னா நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்க. நீங்க 60 வயசுக்கு மேல மாசம் மாசம் 5000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஸ்கீம் தான் அட்டல் பென்ஷன் யோஜனா. அது நீங்க 5000 ரூபான்னு இல்ல, 3000 ரூபாய், 2000 ரூபாய், 1000 ரூபாய் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க மேரிடு உங்களுக்கு 39 இருக்குன்னா நீங்க கண்டிப்பா ஹஸ்பண்டும் இந்த ஸ்கீம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒய்ஃபும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்க அபவ் 60 பாத்தீங்கன்னா மாசம் மாசம் 10,000 உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா ஜஸ்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், 4 போட்டோவு, 500 ரூபாய் எடுத்துட்டு போயிடுங்க. வித்தின் 10 டேஸ் உங்களுக்கு புக்கே வந்துடும். ஸோ அதுல ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் கொடுத்து அட்டல் பென்ஷன் யோஜனாவை எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். அதையும் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. இப்போ நம்ம அட்டல் பென்ஷன் யோஜனா நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அதுல ஆதார் சீடிங் பண்ணணும். அந்த ஆதார் சீடிங் பண்றதோடைய வீடியோ தான் இது. ஆதார் சீடிங் எப்படி பண்றோம்னா, இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அட்டல் பென்ஷன் யோஜனா ஆஃப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல. அதுல பிரான், பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர், ஆஸ் லைக் பேன் மாதிரி இது பிரான் இருக்கும். அது எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பிரான் நம்பர், ஓகேங்களா? இந்த 5001846482113. இது என்பிஎஸ்க்கு ஒரு பிரான் நம்பர் இருக்கும், ஏபிஒய்க்கு ஒரு பிரான் நம்பர் இருக்கும். பட் என்னோட சஜஷன் என்னன்னா ஏபிஒய் இருக்கிறதுலே பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இது கேரண்டீட் இன்கம் ஸ்கீம். என்பிஎஸ் பொறுத்தளவுக்கு அது மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸ். ஸோ அதனால அது பிளஸும் ஆகலாம், மைனஸும் ஆகலாம். ஸோ அது நான் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஆதாரையும் பிரானையும் சீட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரான் நம்பர் காப்பி பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர், ஆதார் நம்பரையும் போட்டாச்சு. ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ 93 போட்டாச்சு. இப்போ சப்மிட் கொடுக்குறோம். ஓகே, லாகின் பண்ணும். ஏன்னா இது நான் ரொம்ப நேரம் வச்சிருந்தனால ஆதார் சீடிங் ஃபார் ஏபிஒய் ரொம்ப நேரம் வச்சிருந்தனால லாக் அவுட் ஆயிடுச்சு. பிரான் நம்பர் காப்பி பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பர் கொடுக்குறோம். கேப்சா சால்வ் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஐ ஹியர்பை ஆத்தரைஸ் கொடுத்து இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் டீடைல்ஸை என்னோட என்பிஎஸ்க்காக யூஸ் பண்ணுங்க, ஆத்தென்டிகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் லைக் நேம், ஜெண்டர், டேட்டா பத்தியும் இது பண்ணிக்கோங்க, ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொசீட் கொடுக்குறோம். இப்போ ஓடிபி வரும். இது 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த ஓடிபி என்டர் ஆகி சப்மிட் ஆனோடனே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அட்டல் பென்ஷன் யோஜனாவோட பிரான் நம்பரும் ஆதாரும் சீட் ஆயிடும். சப்மிட் கொடுக்குறோம்.
இப்போ என்ன வந்துருச்சு பாருங்க, டீடைல்ஸ் ரெஜிஸ்டர்ட் அகைன்ஸ்ட் யுவர் பிராண்ட் டஸ் நாட் மேட்ச் த டீடைல்ஸ் ஆஸ் ரெஜிஸ்டர்ட் வித் யுஐடிஏ. ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் நோடல் ஆஃபீஸ் ஆர் பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் டு கெட் இட் அப்டேட்டட்னு வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு இப்போ ஆதாரில் இருக்கிற மாதிரி வந்து டீடைல்ஸ் இல்லைன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொருக்க கூட ரீஜென்ரேட் ஓடிபி கொடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து இப்போ இஷ்யூ. இப்போ பிரான் நம்பர்ல இருக்கிற டீடைல்ஸும் ஆதாரில் இருக்கிற டீடைல்ஸும் மேட்ச் ஆகல அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ், அதாவது இவங்க எங்கே ஓப்பன் பண்ணாங்களோ அடல் பென்ஷன் யோஜனாவை அங்கே தான் கொடுத்து ஆதாரையும் இதையும் சீட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.